நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் பண்ண போறோம். ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆளை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அந்த ஆள் வந்து நம்ம திருநெல்வேலியில இருந்து மதுரைக்கு டிராவல் பண்ணி நம்ம கூட நண்டு சமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் தான். அண்ணன் கொஞ்சம் திரும்புனே. ஹே ஹாய் காய்ஸ், இது குக்கிங் சேனல் ஆரம்பத்துல இருந்து வீடியோக்கு வான்னு பாடாப்படுத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஊருக்கு வந்து பிடிச்சி வச்சுட்டு கண்டிப்பா வீடியோக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுவும் நண்டு சமைக்க கூப்பிட்டுருக்கா. சரி வாங்க சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு காலையில எங்க வீட்டு கதவை வந்து நண்டு தட்டுச்சு. அதனால நாங்க அந்த நண்டு எடுத்து வச்சு நீ காலையில முழிச்ச காலையில எத்தனை மணிக்கு முழிச்சீங்க? 5 மணி. ஒரு நண்டு தட்டு எழுப்பிட்டீங்க. பக்கத்துல போய் எழுப்புனா எழும்பவே மாட்டா. நண்டு தட்டி எழுப்புனாங்களா இவங்க? நண்டு கதவை வந்து உடச்சிட்டு உள்ள வந்துச்சு. அதை வந்து என்ன எழுப்பி விட்டுச்சு. அதனால நான் அதை வச்சு அதை தொந்தரவு பண்ணி இன்னைக்கு அந்த நண்டு கொண்டு நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். அந்த நண்டு புடிச்சு கொண்டு இப்ப நம்ம வந்து அதை சமைச்சு சாப்பிட போறோம். அது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல்ல நண்டு கறி நம்ம செய்ய போறோம். இதான் பாருங்க, அவளை எழுப்புன நண்டை பாருங்க, அவ பிச்சு போட்டிருக்கா. நான் இவ்வளவு இந்த நண்டே எழுப்பிடுச்சான். எழுப்புனா இதான் கதி உங்களுக்கு. இந்த சமையல் பண்ணு. இப்ப எங்க அண்ணன் வந்து நம்மளுக்கு நண்டு கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்றத சொல்லுவான். நீங்க வந்து அந்த டயத்துலயே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் நல்லா இல்லைன்னா நீங்க என்ன சொல்லக்கூடாது, உங்க மேலதான் தப்பு. கமான் வாங்க. ஏறுங்க, நண்டு முதல்ல இதுதான் தேவை நண்டு கிரேவி செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, தேங்காய், இது வந்து வத்தல் தூள், சரி இது வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், வத்தல் தூள், காஷ்மீரி மிளகா தூள், ஓகேவா? இது வந்து கடுகு, இது வந்து ஏலக்காய், இது வந்து கிராம்பு, சோம்பு, சீரகம், பெப்பர், அப்புறம் மிளகா, 2 மிளகா, வேற கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சரியா? கடைசியாக போடுறதுக்காக மல்லி இலை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அப்புறம் எண்ணெய், முக்கியமான தேவை வந்து இதான். உப்பு போடலைன்னா டேஸ்டியே இருக்காது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து எண்ணெய். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி அடுப்பான் பண்ணணும். அடுப்பான் பண்ணி அடுப்பு சூடானதுக்கு அப்புறமா இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். வரமாட்டேங்குது, எண்ணெய் தான் இது. என்னன்னு எங்க வீட்டுல சொல்லிட்டே இருக்காங்க. இது வந்து என்னன்னா செக்கு ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். அது வந்து நீங்க 2 டேபிள் ஸ்பூன் இதுல எடுத்து ஊத்திக்கணும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பெப்பர் பவுடர், அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். இதெல்லாம் அப்படி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்துட்டு 2 மிளகா அதையும் சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை நம்ம உள்ள சேர்த்துடலாம். 1 கப் வெங்காயம், அதாவது ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். எந்த கப்பு? எங்க வீட்டுல இருந்த கப்பு. நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? எப்படின்னா, நீ வந்து உன் கண்ணை மூடிக்கோ, நான் வந்து என் காதை மூடிக்கிறேன். என்னது? கண்ணை மூடிட்டும் காதை மூடிட்டும் சமைக்கணும். எப்ப? இப்பவா? அப்புறமா அடுத்த வீடியோ. நண்ட முதல்ல போடு. அது எந்திரிச்சு ஓடுற நிலைமையிலே இருக்கு. இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர்ல அப்படி அழகா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து சேர்க்கணும். நீங்க எப்பவுமே வந்து செய்யற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க இந்த நண்டு கறி நீங்க செய்ய தேவையில்ல. நீங்க வந்து இதை வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். இந்த மாதிரி வெங்காயம் வந்து உங்களுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சோண்டு உப்பு எடுத்து இப்படி தூவி விட்டீங்கன்னா கொஞ்சம் வேகமா வதங்கிரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். அதோட பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கணும்.
எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணு. இதான் மிக்ஸ் பண்ணு. செஃப் நீங்க தானே, நான் பார்ட் டைம் செஃப் தானே. பார்ட் டைம் செஃப் தானே. எப்படி மிக்ஸ் ஆயிட்டா? அந்த பக்கத்துல இருந்து ஒன் பர் பேஸ்டான்னு 10 வாசனை என்ன போட்டோன்னே போவோம். வச்சுட்டு ஸ்பீடுக்கு போயிருக்கோம். இப்படி இப்படிங்க இப்படி பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்ற? அப்பதான் நமக்கு ஸ்மெல் வரும். இப்படி பண்ணா அங்கெல்லாம் போவோம். பாத்தீங்களா, சின்ன செஃப்ன்றான். பார்த்தா எவ்வளோ நாலேஜ் வச்சிருக்காங்க. சின்ன செஃப்பா? பார்ட் டைம் செஃப் மெண்டல். பார்ட் டைம் செஃப் ஆனா எவ்வளவு நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா. இப்போ இதுல வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும். அப்புறம் இது எங்க அம்மா அரைச்ச கொரியாண்டர் பவுடர், இதையும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடணும். தமிழ்ல சொல்லு. 2 மல்லித்தூள். அப்புறம் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். உங்க வீட்ல எவ்வளவு உரைப்பு சேர்ப்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான அளவுக்கு நீங்க போடுங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா இதுக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். பண்ணு. நீங்க மிக்ஸ் பண்ணு. நீ பண்ணு, நல்லா பண்ணு. ஆக மொத்தம் வந்து அடுப்பு முன்னாடி நிக்கிற மட்டும் தான் மேக்கப் போட்டு நான் சொல்ற அளவுக்கு செய்யறதுனாலதான் அங்க டேஸ்ட் இருக்கு. யாரு அவங்க சொன்னதும் சேர்த்து நான் என்னோட நாலேஜ் வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப இதுல தக்காளி போடணுங்களா? இப்ப இதுல வந்துட்டு ஒரு 3 தக்காளி இப்ப சேர்த்துருவோம். 3 தக்காளியை வந்து நீங்க பொடிச்சா நறுக்கிலாம் சேர்க்கணும்னு தேவையில்ல, நீங்க அப்படியே சேர்த்துடலாம். ஏன்னா இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில போட்டு அரைக்கதான் போறோம். அப்ப ஏன் நறுக்குன? நான் இங்க நறுக்கினேன், அம்மா தான் நறுக்கினாங்க. முழுசா போட்டா வளர்க்க முடியாது. ஆமாதான், வெட்டிதான் வளர்க்கணும். முழுசா அப்படியே தக்காளி எடுத்து வந்து போடக்கூடாது. வெட்டினா இப்படி 4 தடவை வெட்டா போதும். 4 தடவை வெட்டு புரியா? இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு. அப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சோண்டு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அடியில ஒட்டாம வதங்கும். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன மேடம்? போன கீழே வைங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது கூட சேர்த்து தேங்காய் ஒரு கப், 1/2 கப் தேங்காய் வந்து நீங்க எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பூ மாதிரி திருவி அது வந்து மலை சாரல் மாதிரி போடணும். போட்டு எல்லாத்தையும் இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சா தக்காளி நல்லா வதங்கிரும். அவ்வளவுதான், நல்லா வதங்கிடுச்சா நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி தண்ணி மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நீங்க இந்த மாதிரி நல்லா ரொம்ப மையா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி நீங்க வந்து அரைச்சி இப்படி பேஸ்ட் மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஓகே. அது லாஸ்டா ஊத்தும் போது கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசி ஊத்திடலாம்ல? அப்படி சொல்லுங்க. அதை வையங்க. என்னமா நெக்ஸ்ட் வந்து நம்ம இது எல்லாத்தையும் தாளிக்க போறோம். அதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு அதுக்கப்புறமா இது நல்லா அப்படி வந்ததுக்கு அப்புறமா சூடாயிடுச்சா என்னமோ வந்து கடுகு போட்டு 3 கிராம்பு 3 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா நம்ம கடுகு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா கிண்டிட்டு அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுக்குள்ள ஊத்தணும். இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சா என்னமோ வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் வடிச்சு அதுக்குள்ள சேர்த்துடணும்.
நீங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அந்த மசாலா வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கொஞ்சோண்டு நீங்க இது குழம்பா செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, நீங்க கிரேவியா செய்யறதுனால அதுக்கேற்ற அளவுக்கு நீங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதை மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் நீங்க அதை மூடி வச்சீங்கன்னா அதுல இருந்து அப்படியே எண்ணெய் அப்படியே பிரிந்து வரும். அது வரைக்கும் நீங்க அதை அப்படியே வைக்கணும். என்னமா அது வந்து இந்த மாதிரி பபிள்ஸா அப்படி குதிச்சு உங்க மேல நீங்க போட்டிருக்க நான் வெள்ளை சட்டை வேற, அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி மூடி வச்சிடணும். இதை நீங்க இப்படி மூடி ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அதுல இருக்க எண்ணெய் எல்லாம் பிரிந்து வர்ற அளவுக்கு அது நீங்க அப்படி கொஞ்ச நேரம் மூடி வச்சீங்கன்னா பிரிந்து வரும். வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுத்தது நம்ம செய்யலாம். என்ன பண்ணுவோம் அதை அடுத்து நம்ம பார்ப்போம். என்னமோ வந்து நீங்க இப்படி குழம்புக்குள்ள வந்து நெக்ஸ்ட் நீங்க நண்டு சேர்க்கணும். நம்மளோட ஹீரோ நண்டு. ஏன்னா காலையில வந்து தொந்தரவு பண்ண நண்டை நம்ம வந்து இந்த மசாலா எல்லாம் நம்ம நண்டுல போய் நல்லா படணும். நண்டு வந்து அந்த மசாலாக்குள்ள முங்கணும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் போட்டு அமுக்கி நல்லா அப்படி முக்கி நீங்க மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்க பெரிய நண்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 15 நிமிஷமும், நீங்க மீடியம் சைஸ் சின்ன நண்டு, ரொம்ப சின்ன நண்டு அப்படின்னா ஒரு 6 நிமிஷம் போதும், மீடியம் சைஸ் அப்படின்னா ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரி நீங்க மூடி வச்சு இது கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். தேவையான அளவுக்கு உப்பையும் நீங்க எடுத்து எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு. வங்கக்கடல் உப்பு. என்ன கடல் உப்பு? வங்கக்கடல். ரெட் சீயா? ரெட் சீ கிடையாது, பே ஆஃப் பெங்கால். ஓ, அரேபியன் சீ. எங்க அண்ணன் வந்து அரேபியன் சீ, பே ஆஃப் பெங்கால் எல்லாம் போய் இந்த உப்பு எடுத்து வந்திருக்காங்க போல. அந்த உப்பை தான் நம்ம உள்ள போட்டு சமைச்சிட்டு இருக்கோம், அதனாலதான் டேஸ்ட் வரும். இப்படி நீங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு 15 நிமிஷம். இப்ப நம்ம 15 நிமிஷம் இதை வந்து மூடி வச்சு வேக வச்சிருக்கோம். இப்ப நம்ம இதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி எண்ணெய்லாம் அப்படி பிரிந்து இப்படி நம்மளுக்கு அழகா கிரேவி வந்து பாதி ரெடியாகி வந்திருக்கும். இன்னும் நீங்க வந்து இதை வந்து ஓப்பன்ல விட்டு ஒரு 15 நிமிஷம் திரும்பியும் வேக வைக்கணும். நல்லா சொல்லடியா? சூப்பரா இருக்குல்ல ஸ்மெல்லு? நீ வந்து மோந்து பாரு, நான் பார்த்தேன். நல்லா இருக்கு. இதை லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 10 நிமிஷம் வைக்கணும். நாங்க ஸ்மெல்லிலே கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னன்னா இல்ல நமக்கு நம்ம இப்ப கிரேவி தானே பண்றோம், ஸோ அதனால இது கொஞ்சம் தண்ணியா இருக்குது. ஸோ இப்போ குழம்பா வேணும் அப்படின்னா நம்ம இதை எப்படியோ எடுத்துக்கலாம். நமக்கு கிரேவியா வேணுங்கிறதுனால கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சு இது பண்ணாதான் தண்ணிலாம் ஆப்ரேட் ஆகி வெளியே போகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா கிரேவியா கிடைக்கும், செம்மி கிரேவியா கிடைக்கும், நல்லா இருக்கும். ஓகே ஓகே. கால்லாம் பாருங்க நல்லா ரெட்டிஷா அழகா இருக்கு பாக்குறதுக்கு, கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கா. அவ்வளவுதான், இன்னொரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நண்டு பாவம். நண்டெல்லாம் தூங்குதா? இப்போ இந்த மாதிரி நல்லா இப்ப தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா இது நம்மளுக்கு கிரேவியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல டெக்கரேஷன் பண்றதுக்காக கொரியாண்டர் லீஃப் வந்து நான் வீட்டுல வச்சு வெட்டி கொண்டு வந்திருந்தேன். நீங்களும் வந்து வெட்டி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மல்லி எல்லாம் இதுல போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்றதுனால ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு அழகா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட கிரேவி வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. என்னமோ நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் சாப்பிட கூப்பிடணுமோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொடுக்கலாம். கூப்பிடுங்க.
வாரீங்களா? இந்த மாதிரி நண்டெல்லாம் எடுத்து நம்ம அந்த மாதிரி பிளேட்ல வந்து அழகா வைக்கணும். தூக்கி புதைக்கட்டின்னு போடக்கூடாது. இதெல்லாம் வச்சுட்டு உடனே நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்க வாய் குத்துரும். அதனால கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணி சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடணும். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு என்னப்பா இது இருக்கீங்க? சொல்ல மாட்டேங்குது. நண்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சளிக்கு இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து வீட்டில் இருக்க கோல்டு காஃப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நண்டு எல்லாம் செஞ்சு கொடுங்க. எல்லாம் சளியெல்லாம் இறங்கிரும். ரொம்ப நல்லது எங்க இறங்குவோம் அவங்களுக்கு. இப்போ ரெடி டு ஈட். நல்லா இருக்குல்ல? இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? உடைச்சிருங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாரு, சூப்பரா இருக்குல்ல? உடைக்க முடியுமா உன்னால? உடைக்க முடியுமா? உனக்கு பல்லு இல்லையோ? எனக்கு பல்லு இருக்குது. பல்லு உன் பல்ல காமி. ஃபர்ஸ்ட் இதை கடிப்போம். இதை கடிப்போம். இதுக்குள்ளதான் நிறைய சதை இருக்கும். மசாலா சூப்பரா இருக்கு. கிரேவி டேஸ்டி செமையா இருக்கு. சூடா இல்லையா? சூடாவே இல்லையே. ஆரிடுச்சு, வெளியே எடுத்து வச்சோம்ல, இப்போ பிளேட்டிங் பண்ணோம்ல, ஆரிடுச்சு. மசாலா செம்ம டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. சூப்பரா இருக்கு. உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுங்க. தொண்டையில போய் பொறுமை. டேஸ்ட்னு சொல்லி வாய்க்கு அவுக்குன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல? இப்போ இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல வந்து எல்லாருக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது சிம்பிளா ஈஸியா இருந்துச்சுல, ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இதோட ஒரிஜினல் டேஸ்ட் எப்படின்றது தெரியும். இப்ப பாருங்க, மசாலாலாம் வடிய சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். இதுதான் நண்டு. நீங்க திரும்ப ஒருக்கா பாத்துக்கோங்க. நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பார்க்கணும். எங்கேயுமே இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டீங்க. எங்க கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி புது டிஷ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இல்ல, நாங்க இப்ப சாப்பிட போறோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எல்லாம் வரும், வீடியோ வரும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க கூட இருக்கவங்க, நீங்க தனியா வீடியோ பாக்குறீங்கன்னா பக்கத்துல ஒருத்தவங்க கூப்பிட்டு வச்சு வீடியோ காமிங்க. காமிச்சாதான் அவங்களும் பார்ப்பாங்க, வியூஸ் அதிகமாகும். இப்ப 50 வியூஸ் போச்சுன்னா 100 வியூஸ் போகணும் அடுத்த வீடியோ போறப்ப. அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? அதனால சும்மா பாக்குறதோட மட்டும் நிப்பாட்டாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா ஏதோ ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஹைப்னு. அதையும் நீங்க போய் ஸ்டார் கொடுத்து ஏத்தி விடுங்க. அவ்வளவுதான். பாய்.